friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் வச்சிட்டு விருந்து சாப்பாடு prepare பண்ற மாதிரி ஒரு 2-in-1 ரெசிபி தாங்க பண்ண போறோம். சோ நீங்க விருந்தெல்லாம் prepare பண்றீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மட்டன் வச்சிட்டு நீங்க 2-in-1 காம்போல ஒரு லஞ்ச் prepare பண்ணிடலாம். சோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் வேக போட்டுடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி கல்லுப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் குக்கரில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு குருமா பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே கூட சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஸோ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகா பொடி இப்போவே சேர்த்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகா தனியா ரெண்டும் கலந்த மாதிரி அரைச்சதால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு மட்டனில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே இறங்கி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் மட்டன் எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 விசில் அளவுக்கு என்னோடய குக்கரில் நான் விட்டு எடுப்பேன். ஸோ இப்போ மட்டன் வெந்துட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் நம்ம கறி மசாலாவுக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மசாலாவை இப்போ நம்ம வதக்கி அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் மசாலாவை. ஸோ எல்லாம் காஞ்ச அப்புறமா நான் வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலெண்ணெயில் தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா ஐட்டம் வெங்காயம் எல்லாமே நம்ம இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டை உடச்சி எடுத்துருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 இலை கல்பாசி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் பார்த்திங்கன்னா 1 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வெடிக்க சான்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெயில் மசாலா இறங்கணும். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் பக்கம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா போதும். ஏன்னா மட்டனில் நம்ம ஆல்ரெடி காரம் போட்டிருக்கோம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். தோல்லாம் உரிக்கல, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகணுங்க. நம்ம போட்டிருக்க கரம் மசாலா ஐட்டம் வந்து வெடிக்க சான்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நான் எப்படியோ வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ ரஃப்பாக நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரஃபாக அதுவும் நம்ம கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா நமக்கு குருமா பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தக்காளியும் பாதி வதங்கிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 3 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி வேண்டானா நீங்கள் பாதாம் சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல விட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் பக்கம் மட்டும் அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. ஆறவும் ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மசாலா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கறி மசாலா வறுக்கிறதுக்கு வேணும். ஸோ மட்டனும் பார்த்திங்கன்னா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன். சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பீஸ் எடுத்து பார்த்தேன், நல்லா சாஃப்டாக கிடச்சிது. ஸோ அதே ப்ரெஷர் பேனில் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குருமா தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் உங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது. கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு எப்பவுமே கொஞ்சம் நல்லா பொரியணுங்க. பொரியாமல் நம்ம மற்ற ஐட்டம் சேர்த்தா வயிறு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ கடுகு பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன்.
இது கூட நீங்கள் வெங்காயம் வேணால் வெங்காயம் ரஃப்பாக வதக்கிக்கலாம். அப்படி வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கூடவே சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கறி வறுக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் அரை கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். ஸோ இப்போ மட்டன் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம கறி வறுக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வேக வச்சு மட்டன் எடுத்தேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டேன். அந்த மட்டனில் இருக்க எலும்பு பீஸ் எல்லாமே நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரு நெல்லி எலும்பு சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக எலும்பு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் வந்துட்டு இந்த மட்டன் குருமாவில் போட்டு போகிறேன். இது டிஃபனுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் டன். இது நல்லா கொதிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பக்கம். இப்போ குழம்பு எப்படி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த மசாலா வச்சு நம்ம இப்போ கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மசாலா வறுத்த பேன்லேயே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கறியும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு நான் தோல் உரித்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கட் பண்ணணும் இடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி ரொம்ப ரொம்ப குட்டியான சைஸ் வெங்காயம் பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி தேவையில்லை. அரை கிலோ மட்டனுக்கு இந்த அளவு போதும். ஒரு குட்டி வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி. ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷமாக நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சொன்ன மாதிரி குருமாக்கு நீங்கள் வேணால் வெங்காயம் கொஞ்சமாக தளிச்சிட்டு மசாலா கூட நீங்கள் சேர்க்கலாம். இந்த பக்கம் சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கறி வறுத்துட்ருக்கோம். ஸோ வெங்காயம் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு குட்டி தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டு முழு பல்லு பூண்டாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை தட்டியும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அந்த வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. இதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் தரப்போகுது இந்த கறி வறுவலுக்கு. ஸோ கட்டாயம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிளகா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி மட்டனில் மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம வேக வச்சோம். பட் அது எல்லாமே மட்டன் ஸ்டாக்கில் அந்த குருமாக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பீஸில் அவ்வளோ காரம் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகா தனியா பொடி கலந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டை கிராம்புலாம் போட்டு நம்ம இந்த கறி வறுவலுக்கு வதக்கலை. ஸோ கட்டாயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்சு எடுத்துருக்க இந்த மட்டன் பீசஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டன் பீஸில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஸோ உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கறி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அயன் கடாயிலையோ இல்லை மண் பாட்டில் செய்யும் போது தான் இன்னும் ஃப்ளேவர் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மோட்டர் அண்ட் பெஸ்டலில் கையால் நுணுக்குன பெப்பர் இருக்குது. ஸோ அந்த பெப்பரை தான் நான் மேலால் தூவியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குருமா நிறுத்துறதுக்கு முன்னாடி கடைசியில் நம்ம அதே மாதிரி பெப்பரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான நமக்கு லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. ஹோப் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சுட நம்ம வடித்த சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ண கறி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான குருமா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குருமா வந்து டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா சர்பத், ஏன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்பத் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சர்பத். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு கட்டாயமாக பிடிக்கும் இந்த ரெசிபி.
ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 2-in-1 காம்போ விருந்து சாப்பாடு பண்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டினியூஸா உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.